அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே தெரிலன்றாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சபையை ரொம்ப அவமதிக்கிறீங்க, அது அவ்வளவு ஆபத்து. வசனம் தெளிவாக சொல்லுதுங்க. சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்களும் விட்டு விடாதிருங்க. சபைக்குள்ளே இருந்தாதான் உனக்குள்ளே பாதுகாப்பு இருக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு. நம்ம சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரும். ஒரு சிலர் இருக்கிறீங்க, ஒரு வெள்ளிக்கிழமையும் வரீங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறீங்க, செவ்வாய்க்கிழமையும் வரீங்க. ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என்னதுமா? அனுதினமும். சபை கூடு எப்படி இருந்தது? அனுதினமும் இருந்தது. ஆதி அப்போஸ்தலர் காலம்னா இதான். ஆதி அப்போஸ்தலர் காலம் வந்துடுவியா? வாரத்தில் ஒரு நாள் தேடுனாலே நீ தேட மாட்டுற. அப்போஸ்தலர் காலத்துக்கு வந்துட்டுக்குவான். வா, அனுதினமும் வந்து ஜெபிக்கணும். வா, சீக்கிரமாக ரட்சிப்பு வரும், சீக்கிரமாக எழுப்புதல் வரும், இயேசுநாதன் சீக்கிரமாக வந்துடுவார். வரியா சர்ச்சுக்கு? நானே ரெடியாக இருக்கிறேன்றேன். நீயா நாட்கள் போக 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 கடவுளுக்காக 10ல் 7 பாகத்தையும் கொடுக்க ஆரம்பிப்பேன். உன்னுடைய எல்லா பணத்தையும் கூட தேவனுக்கென்று செலவழிக்க வளர்ந்த உடனே. அல்லேலூயா. அம்மாள் இத்தனை வைக்கவே மாட்டான், ஆனால் இதை ஒண்டியே பேசுவான். புதிய ஏற்பாட்டிலேயே நமக்கு மிக அழகாக அற்புதமாக ஆண்டவருடைய வசனம் இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னா, அந்த வாசிங்க. அப்போஸ்தலர் அந்த சபை தினந்தோறும் நாள்தோறும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். என்னப்பட்டவர்களாய்? ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் ஜெபித்தார்கள். எத்தனை பேர் வீட்டில் இது நடக்குது? அனுதினமும் போய் கூடுறீங்களா? அனுதினமும் கூடுறீங்களா? நான் கூடிக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை இங்கே கூடுறேன், திங்கக்கிழமை போய் லிஃப்ட் கேட்டில் கூடுறேன், செவ்வாய்க்கிழமை திரும்பி சர்ச்சிலேயே கூடுறேன், புதன்கிழமை பாஸ்டர்ஸ் மீட்டிங் அன்னைக்கு கொண்டே வச்சுருக்கிறோம், அதில் என்ன செய்கிறோம்? போய் கூடுறோம். வேலைக்கிழமை சுனாமி கோட்டர்ஸில் போய் கூடுறோம். வெள்ளிக்கிழமை திருப்பி சர்ச்சிலே என்ன செய்கிறோம்? கூடுறோம். சனிக்கிழமை சுத்திகரிப்பு கூட்டம், ஆயத்த கூட்டம், எதையோ ஒன்று வச்சு சபையில் என்ன செஞ்சிடறோம்? கூடுறோம். வா, நாங்கள் தினந்தோறும் என்ன செஞ்சுட்டு தாங்கிறோம். இது எனக்கு மட்டும் இல்லை, சபைக்கே சொல்கிறார். எதுக்கு சொல்கிறாரு? இதான் சபை, இதுதான் சபை. இப்படி நீ கூடி இருந்தீன்னா ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள ஒரு பாதுகாப்பு தேவன் உனக்குள்ள வைப்பா. அது அனுதினமும் அவங்களுக்குள்ள எப்படி தெரியுமா? புசித்து குடித்து அப்படியே கொண்டாடிட்டு இருந்தாங்களாங்க. அப்பம் பிக்கிறதுலையும் அந்யோன்ய ஐக்கியத்திலையும் என்னவோட மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்போ தெரியுதா? சந்தோஷம் இருந்தது. ஏன் நம்ம மூஞ்சி வெடியா மூஞ்சி ஆகுது? சர்ச்சுக்கே வர்றதில்லை.